Good afternoon, students. Today we are going to learn about Unit 5 Internet Security. Importance of Internet Security. Internet business help companies to distribute their products and services directly to the customers. Customers also benefit by paying less and they can shop at any time on global basis. Risk associated with internet business are entry point for virus and worms. These different attack leads to the loss of valuable data stored in different devices. Data protection has become a critical issue. Majority of the present internet connections are broadband type, having higher speed, and this make the spreading of malware and virus very easily. Installations of antivirus software alone is not fully effective to filter out the virus. Importance of internet security. நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸு சர்வீசஸை கஸ்டமருக்கு தெரியப்படுத்துறதுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் பொருட்களை குறைஞ்ச விலையில் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கிறாங்க. அதனால் எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண முடியும். இந்த இன்டர்நெட் மூலமாக ஷாப்பிங் பண்ணுறதுனால அந்த வேர்ம்ஸ் வைரஸ் இதெல்லாம் கம்ப்யூட்டரில் என்டர் ஆகிறதுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குது. இந்த வார்ம் வைரஸ் நம்ம சிஸ்டத்துக்குள்ளே அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா வேல்யூபிள் டேட்டாஸ் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. வைரஸ் அஃபெக்ட் ஆன கம்ப்யூட்டர் கூட எந்த டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அந்த டிவைஸும் பாதிக்கப்படுது. இதில் டேட்டா ப்ரொடெக்ஷன்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது. அடுத்து இந்த நிறைய இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ப்ராட்பேண்ட் டைப் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எல்லாம் அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது, மால்வேர்ஸ் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டா அந்த வைரஸ் எல்லாம் வைரஸ்லேருந்து கம்ப்யூட்டரை பாதுகாக்க முடியும்னு சொல்ல முடியாது. Internet threats. Internet threats are of different type. Threats can be either internal threats or external threat. Internal threats come from the internal sources such as employees or trading partners within organizations, whereas external threat occurs from outside source. Cyber crimes committed using computers and the internet. Pure cybercrime involves the manipulations and destroying of computer documents and data, deploying computer virus, exchanging trade secrets and so on. Cyber forensic deals with digital evidence gathering and analysis of data from the computer system as evidence and determine what has happened in the system and provide report to the investigations of cyber crimes. இன்டர்நெட் த்ரெட்ஸு நிறைய டைப் இருக்குது. அதில் இன்டர்நெட் த்ரெட்ஸை 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று இன்டர்னல் த்ரெட்ஸ், இன்னொரு ஒன்று எக்ஸ்டர்னல் த்ரெட். இன்டர்னல் த்ரெட்டுன்னு சொல்லும்போது கம்பெனிக்கு உள்ள எம்ப்ளாயி, அவங்களோட பார்ட்னர் இவங்க மூலமாக ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலை இன்டர்னல் த்ரெட்டுன்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் த்ரெட்டுன்னு சொல்லும்போது கம்பெனி இல்லாமல் வெளியிலேருந்து வரக்கூடிய ஆபத்தை இந்த எக்ஸ்டர்னல் த்ரெட்டுன்னு சொல்கிறோம். சைபர் கிரைம் என்ன பண்ணுறாங்களா, கம்ப்யூட்டர் மூலமாக நடக்கக்கூடிய தவறுகளை அந்த க்ரைம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. பியூர் சைபர் கிரைமிங் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்யூட்டரில் சில டேட்டாஸை மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஒரிஜினல் டேட்டாவை மாடிஃபை பண்ணுறது, அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே வைரஸை டிப்ளாய் பண்ணுறது, இன்ஜெக்ட் பண்ணுறது, சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் திருடுறது, இது எல்லாமே சைபர் கிரைமில் வரும். சைபர் ஃபாரன்சிக் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டரில் நடக்கக்கூடிய அந்த திருட்டுகளை அந்த எவிடன்ஸை டிஜிட்டல் எவிடன்ஸை கேதர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி என்னென்ன க்ரைம் நடந்திருக்குன்றத
அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை சைபர் க்ரைமுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்வெஸ்டிகேஷன் பர்பஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்டர்நெட் த்ரெட்ஸ் are different types. Threats can either internal threat or external threat. Identity theft and cyber squatting. Identity theft is done to take advantage of fame of popular and established website. New document names different from the well-known domain name only slightly. Difference only in top level domain. Slight difference in spelling of the domain name. People often mistake this fake websites with the established website. The main aim is to steal the confidential information submitted by the visitor. Cyber squatters are persons who register large number of domain name in the hope of selling the domain name for higher price at later stage. Cyber squatting force the needed person to pay large amount for owning the domain name. ஐடென்டி த்ரெட் அண்ட் சைபர் ஸ்குவாட்டிங். அதில் ஃபஸ்ட்டு ஐடென்டி த்ரெட் பற்றி பார்ப்போம். ஐடென்டி த்ரெட் எதுக்கு நடக்கும்னா, ஃபேமஸான வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரியான வெப்சைட்டோடைய பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி அதே நேமில் ஸ்லைட்டாக டொமைன் நேமில் மட்டும் டிஃப்ரென்ஸ் வச்சு அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதை தான் அந்த ஐடென்டி த்ரெட்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, அமேசான் இனி பார்த்தோடனே இது ஒரிஜினல் அமேசான் வெப்சைட்டுக்கு தான் நம்ம லாகின் ஆகிறோன்னு நினைப்பாங்க. ஆனால் டொமைன் நேமில் சேஞ்ச் ஆகிருக்கும்போது இது வேறு ஹேக்கர்ஸு ஃபேக் கம்பெனியோடைய வெப்சைட்டுக்குள்ளே நம்ம லாகின் ஆகியிருப்போம். இந்த ஐடென்டி த்ரெட் மெயினாக எதுக்காக நடக்குதுன்னா, ஆன்லைன் மூலமாக ஷாப்பிங் அல்லது ப்ரௌசிங்லாம் பண்ணும்போது நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை திருடுறதுக்கு வேண்டி இந்த ஐடென்டி த்ரெட்டை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸும் விசிட்டர்ஸ் கிட்டேருந்து வாங்கி அதையும் தவறான வழியில் யூஸ் பண்ணுவாங்க. சைபர் ஸ்குவாட்டர்னு யாரை சொல்கிறோன்னா, இப்போ இந்த நிறைய டொமைன் நேம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆன்லைனில் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்களே, வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு டொமைன் நேம் ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். இந்த .gov, edu இந்த ஃபேமஸான வெப்சைட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா வாங்கி அவங்களே வச்சுப்பாங்க. சைபர் ஸ்குவாட்டர் வாங்கி வச்சுட்டு யாருக்கு அந்த டொமைன் நேம் தேவைப்படுதோ, கண்டிப்பாக இந்த டொமைன் நேம் நமக்கு தேவைன்னு இருக்கவங்ககிட்ட நிறைய விலை கொடுத்து அந்த டொமைன் நேமை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படின்னா இப்போது ட்ரெயினில் போகும்போது தக்கால் அந்த மாதிரியான சீட்டு அந்த ஃபெஸ்டிவல் டைமில் என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக ஒரு ஆள் அந்த சீட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த அவசர டைமில் மக்களுக்கு அதிக விலையில் டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே சைபர் ஸ்குவாட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டொமைன் நேமை நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க. வாங்கி வச்சுட்டு சிலருக்கு அந்த டொமைன் நேம் கண்டிப்பாக தேவை, வேறு வழி இல்லைன்னு வாங்க வேண்டிய சுச்சுவேஷனில் எவ்வளோ கேட்டாலும் அந்த பணத்தை கொடுத்து வாங்குவாங்களே, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறவங்கள தான் சைபர் ஸ்குவாட்டிங்னு சொல்கிறோம். ஹேக்கிங் இஸ் அ கம்ப்யூட்டர் கிரைம் threat to network managers and website administrator. Hackers break the security of the computer network and enter into the website and later websites by replacing the original content with irrelevant matter. The term hacker denotes those who broke computer security system just for checking the system security was done as an intelligent exercise. Those who break the computer security for personal benefits were called the crackers. This the most common way used by the hackers for stealing password is through social contacts.
Hackers attack executable programs with email with or other files are known as Trojan. Hackers. ஹேக்கிங்ன்றது வந்து கம்ப்யூட்டர் க்ரைம். இது வந்து நெட்வொர்க் மேனேஜர், வெப்சைட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கும். இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட செக்யூரிட்டியை பிரேக் பண்ணி அதுக்குள்ளே என்டர் ஆகி அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை திருடிட்டு அதுக்கு பதில் சம்மந்தமே இல்லாத மேட்டர்ஸை அதில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹேக்கர்ஸுக்கும் கிராக்கர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியை பிரேக் பண்ணி அதில் சிஸ்டம் செக்யூரிட்டி எப்படி இருக்குதுன்றதை செக் பண்ணுறதுக்காக, அந்த நியாயமான தேவைகளுக்காக அந்த கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியை பிரேக் பண்ணுறவங்கள ஹேக்கர்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்ஃபர்மேஷன் திருடுறவங்கள கிராக்கர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஹேக்கர்ஸும் கிராக்கர்ஸும் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியை பிரேக் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் நோக்கம் வந்து ஹேக்கர்ஸோடையது நல்ல விதமாக இருக்குது, கிராக்கர்ஸுக்கு வந்து தவறான நோக்கமாக இருக்குது. மெயினாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராக்கர்ஸ் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை திருடுறது, அதே மாதிரி இந்த பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்போம் இல்லையா, சோஷியல் கான்டாக்ட்ஸ் இதில் உள்ள பாஸ்வேர்டெல்லாம் திருடி அதை தப்பான வழியில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவங்க வெப்சைட் யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸுக்கு இமெயில் அட்ரஸ்ஸு அல்லது வேறு ஃபைல்ஸ் கூட அடிஷ்னலாக எக்ஸிக்யூட்டல் ப்ரோக்ராம் அனுப்பிவிடுவாங்க. அப்படின்னா EXE ஃபைலை அனுப்பிவிடுவாங்க. அவங்கள ட்ரோஜன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஹேக்கிங்ஸ் Hacking is a computer crime, threat to network manager and website administrator. Hacking breaks the security. Hacker attach the executable files. Hacking. Buffer overflow is another way of stealing password. While working on program, certain fields of data inputs are to be filled up with specific number of characters. When the space available in a field are filled up and if the users continue to type characters, an overflow occurs. This exercise characters may remain in some part of the computer called stack. A stack is a reverse area in computer memory used to keep track of programs, interval operations including past parameters. Hackers change the content of the web page and this is called page hacking. Buffer overflow இது இன்னொரு வகையான அந்த பாஸ்வேர்ட் திருட்டு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமை அந்த இன்ஸ்டால் பண்ணி விட்ருவாங்க. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணோன்னா, சில ஃபீல்டில் உள்ள டேட்டாஸை இன்புட்டாக அதை வாங்கி வச்சு அதை டேட்டாஸை வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் அல்லது கேரக்டர்ஸாக ஃபில் பண்ணிவிட்டு எப்போ வந்து யூசர் வந்து அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அப்போ ஸ்பேஸ் இல்லைன்னு அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ண வைக்கும். அடுத்து இந்த எக்ஸஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகி இருக்கிறத ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். இந்த ஸ்டாக் என்ன பண்ணோன்னா, கம்ப்யூட்டரில் உள்ள மெமரி ஸ்பேஸை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிவிட்டு அதை வேறு இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ்க்காக, அப்படின்னா பேக் சைட்லேருந்து அந்த தேவையில்லாத ஃபைல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வெப்பேஜ் கண்டென்ட்டையும் மொத்தமாக சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த வெப்பேஜ் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறவங்கள பேஜ் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த பஃபர் ஓவர்ஃப்ளோன்றது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மெமரி ஸ்பேஸில் ஹேக்கர்ஸ் அவங்களுக்கு தேவையான ஸ்டோரேஜ் ஸ்பேஸை எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல வச்சு வேறு
அந்த வைரஸ் வார்ம்ஸ் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. யூசர் வந்து அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணும்போது இடம் இல்லைன்னு மெசேஜ் வந்துட்டுருக்கும். இதே மாதிரி வெப் பேஜஸ்லேயும் கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான ஹேக்கிங் பண்ணுறத பேஜ் ஹேக்கிங் சொல்கிறோம். Spamming and spoofing. Spam is defined as an excessive and unwanted multi-post of email without prior request or consent. Spam has malicious content and that causes computers to crash. Spam consume computer internet resources, slow down the network and block mail server. They disrupt productivity, waste time and create legal liability. Spam collects the email address from the internet website, yellow page, chat room, news groups by guesses or forms sellers and make use of the address for spamming operation. Email spoofing is the receipt of email from certain sources while the actual source is different from the identical one. அடுத்து ஸ்பேம். இந்த ஸ்பேம்னா அந்த யூசரோடைய விருப்பம் இல்லாமல் தேவையில்லாத அந்த மெயில்ஸை அனுப்புறதை தான் ஸ்பேம்னு சொல்கிறோம். இந்த ஸ்பேம் என்ன பண்ணோன்னா அந்த தேவையில்லாத மெசேஜை உள்ளே அனுப்பி அந்த வைரஸ் சம்மந்தமான அந்த ப்ரோக்ராம் ஃபைலை இன்சர்ட் பண்ணுறதுனால சிஸ்டம் என்ன பண்ணுது, க்ராஷ் ஆகுது. அதே நேரத்தில் இந்த ஸ்பேம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நெட் ரிசோர்ஸஸை வந்து திருடுறாங்க. அது மூலமாக நெட்டோட ஸ்பீடு வந்து கம்மியாகுது, மெயில் சர்வரை பிளாக் பண்ணுறாங்க. அடுத்தது இது மூலமாக இப்படி பண்ணுறதுனால என்ன பண்ணணும், அந்த நெட்வொர்க் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லாத அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு அந்த கிளியர் பண்ணும்போது நிறையா டைம் எடுத்து டைம் வேஸ்டேஜ் ஆகுது. இது மூலமாக இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை அவங்க பேக்எண்டில் அந்த டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்பேம் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஸ்பேமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இமெயில் அட்ரஸை இன்டர்நெட் அல்லது வெப்சைட், எல்லோ பேஜஸ், சேட் ரூம், இங்கே நியூஸ் குரூப் இந்த மாதிரியான நிறைய ரிசோர்ஸஸ் கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்குவாங்க. அப்படின்னா நம்ம புதுசாக மெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸு, நேமு, அட்ரஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறோம்ல, அல்லது டெலிஃபோன் டைரக்டரி, அடுத்தது வெப்சைட்ஸில் ஆன்லைன் ஷாப்பிங் இந்த மாதிரியான பண்ணும்போதெல்லாம் அதிலேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ன கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மெயில் ஐடியை எடுத்து அந்த மெயில் ஐடியை வச்சு அந்த வைரஸை நம்மளோட மெயிலுக்குள்ளே சென்ட் பண்ணுவாங்க. அந்த இமெயில் ஸ்பூஃபிங்ன்றது வந்து ரெசிபியண்டோட மெயிலுக்கு வந்து அந்த ஒரிஜினல் கண்டென்ட் வராமல் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வரதை ஸ்பூஃபிங் சொல்கிறோம். Phishing and pharming. E-criminals uses internet to extract personal information is known as phishing. Phishing begins with sending an email. On clicking the link appeared in the mail, the visitor is taken to a fake website. The new site offers some promises and asks for personal details. Personal details are stolen. Phishing attacks can take place through telephone known as phishing. Phishing make use of VoIP technology. The targeted person is directed to make a call to a telephone number. When the call is made to the telephone number, an IVR system collects personal information of the caller and collects the details are used for the threat. ஃபிஷிங்ன்றது வந்து இந்த ஒரு வகையான ஆன்லைன் கிரிமினல். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யூசரோடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை திருடுறதை தான் ஃபிஷிங் சொல்கிறோம். இந்த ஃபிஷிங் எப்படி தொடங்குவாங்கன்னா ஃபஸ்ட்டு உன்னோட மெயிலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க.
அந்த மெசேஜில் ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணேன்னா அவங்களுடைய ஃபேக் வெப்சைட் அட்ரஸுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகும். அவங்களோட ஃபேக் அட்ரஸ்க்கு நீ போகும்போது அங்கேருந்து என்ன பண்ணிடுவாங்க, உன்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே திருடிவாங்க. அடுத்தது அந்த ஃபிஷிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உன்னை வந்து அந்த டெலிஃபோன் மூலமாக உனக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீ அந்த டெலிஃபோன் நம்பரை நீ அட்டன் பண்ணேன்னா அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விஓஐபி டெக்னாலஜி மூலமாக எந்த பர்சனோட இன்ஃபர்மேஷன்ஸை திருடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணும்போது அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை காலர் ஐடி மூலமாக எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி அது மூலமாக திருட்டு பண்ணுவாங்க. Spear phishing is a technology sending emails message to all the employees of a company. Informing cyber criminal diverts user to depict web pages without the help of a fake email message. Forming use the false IP address to divert the users to fake website. DNS translate domain name to the corresponding IP address. So when the database is corrupted, the user is directed to a fake web page asking for personal details. When a personal details are given, they are stolen and misused. அடுத்து ஃபிஷிங்கில் இன்னொரு டைப் இருக்குது. அது வந்து ஸ்பியர் ஃபிஷிங். இந்த ஸ்பியர் ஃபிஷிங் டெக்னாலஜியில் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலில் அந்த மெயில் வந்து எம்ப்ளாயர்ஸுக்கு உள்ளே மட்டும் ஒரு கம்பெனி டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயர்ஸ்க்கு மட்டும் அந்த மெயில் இன்ஃபர்மேஷன்ஸை சென்ட் பண்ணுறத ஸ்பியர் ஃபிஷிங் சொல்கிறோம். அடுத்து ஃபார்மிங்ன்றது இதுவும் ஒரு சைபர் க்ரைம். இது என்ன பண்ணோன்னா, அந்த நம்ம அந்த வெப்சைட் ப்ரௌஸ் பண்ணும்போது ஒரிஜினல் வெப்சைட்லேருந்து நம்மளை டைவர்ட் பண்ணி அந்த ஃபேக் ஐபி அட்ரஸுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய அந்த ஃபேக் வெப்சைட் அட்ரஸ்க்குள்ளே நம்மளை லாகின் ஆக வச்சு அதுலேருந்து நம்மளுடைய டேட்டா பேஸை பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே திருடி அதை மிஸ்யூஸ் பண்ணுறதை தான் ஃபார்மிங் சொல்கிறோம்.